ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலை பற்றி நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த அந்த பயங்கரமான ஷின்சான் மூவியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பில்டப் ஓவராக இருக்கலாம். என்ன மூவின்னு கேட்டிங்கன்னா அந்த கோஸ்ட் மூவி லெஜண்ட் கால் டான்ஸ் அமிங்கோ மூவி வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டாக்கர். கதையோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் வந்து போதையில் தள்ளாடிதான் நடந்து போகிறான். என்னடா வாழ்க்கை இதுன்ற மாதிரி அவன் ஒரு சந்துக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது போதை தெரிஞ்சவன் எப்படி நடந்து போவானோ அந்த மாதிரி கெத்தாக நடந்து போகிறானா என்னவா இருக்கும். சரி, அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலில் காட்டுறாங்க. ஹோட்டலுக்குள்ள பார்த்தீங்கன்னா 3 மேடமு யோஷினாக்கா, மான்சுதாக்கா ஆகிய இவங்க 3 பேரும் சம்பாடன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அச்சசலாம் யோஷினாக்கா மேடம் மாதிரி ஒருத்தவங்க வந்து ஆப்போசிட் டேபிள் திரும்பி உட்காடுறாங்களா. இதை இவங்க யாருமே வந்து கண்டுக்கல. இவங்க இந்த மாதிரி சம்பாடன்ஸை பற்றி பேசும்போது மான்சுதாக்கா மேடம் சொல்கிறாங்க, அடுத்த வாரம் ஒரு காம்படிஷன் வருது யோஷினாக்கா, வரியா நம்ம அதை பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு. உடனே யோசிச்சாக்கால யாரை வந்து என்ன கேள்வி கேட்குற நீ, இந்த மாதிரி கேவலமான டான்ஸை கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டு என்ன ஆட சொல்கிறியா, நெவர் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்களா. அடுத்து இவங்களால சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு திசையில் போகிறாங்க. அப்போ இடம் வந்து பயங்கர இருட்டாக இருக்குது. யோஷினாக்கா மேடம் தனியாக நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது அவங்கள யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே அங்கே இல்லை. என்ன தாண்டா இருக்கும்னு நினச்சி யோசிச்சுட்டே போகும்போது ட்ரெயின் வேகமாக வருது. அவங்கள வேகமாக ஓடி போய் ட்ரெயினை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள பின்னாலேருந்து யாரும் வந்து பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா யோஷினாக்கா மேடம் மாதிரி ஹோட்டலில் ஒருத்தவங்க உட்காந்தாங்களா, அவங்க தான். அப்போ போகிற ட்ரெயினில் ஒரு பேயோட முகம் தெரியுது. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு தலைவனோட வீடை வந்து காட்டுறாங்க. தலைவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் வந்து நிற்குது ஷின்சானை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போ மிக்சி வந்து சொல்கிறாங்க, டேய் உன்னே நல்லா பண்ணிட்டு இருக்க, பாத்ரூமில் பூந்து வெளியே வந்து தொலையண்டான்ட்டு. அப்போ ஷின்சான் சொல்கிறான், மாம்ஸ் எவ்வளோ நேரம் நானும் பாத்ரூமில் இருக்கேன் பார்த்தீங்களா, பாத்ரூமில் இருக்கிறதுல நான் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண போகிறேன், உலகத்திலே நான் தான் ரொம்ப நேரமாக பாத்ரூமில் இருந்தேன்ற சாதனையை படைக்க போகிறேன் போது மிக்சியில் இப்போ மரியாதை வெளியே வரல 2 கொட்டு விடுவேன்னும் போது யோசினாக்கா மேடம்னா பசங்கன்னா அப்படி தான்ப்பா இருப்பாங்கன்னு ஷின்சானுக்கு சாதகமாக பேசுவாங்களா. மிக்சியில் என்னது இவங்களாம் எப்படி பேசுகிறாங்கன்ட்டு மிக்சியே ஆச்சரியப்படுவாங்க. ஒரு வேளை ஷின்சான் பாத்ரூம் வந்து வெளியே வந்துட்டு யோஷினாக்கா மேடம் கிட்ட இந்த வேர்ல்டு ரெக்கார்டை பற்றிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு யோஷினாக்கா மேடம்லாம் வா சூப்பர் ஷின்சானை சப்போர்ட் பண்ணுவாங்களா. சப்போர்ட் பண்ணிவிட்டு ஷின்சான் எட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் மிக்சி குழம்பி இருப்பாங்க. வழக்கமாக இந்த மேம் இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, என்ன ஆயிருக்கும்ன்ட்டு அப்படியே ஸ்கூலில் வந்து காட்டுறாங்க. தலைமை ஸ்கூல்லேயே அவன் சேட்டையை வந்து ஆரம்பிச்சுட்டு இருப்பான். ஆனால் யோஷினாக்கா மேடம் எப்படி எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுறாங்களோ அதே மாதிரி ஐச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மசாவு கிட்ட வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாளா. அப்போ போச்சான் வந்து சொல்லுவான் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேற்று நைட்டு யார் யாரெல்லாம் தனியாக நடந்து போனாங்களோ அவங்களெல்லாம் ஒரு உருவம் வந்து ஃபாலோ பண்ணிச்சான். அந்த உருவம் கூட பார்க்க நம்மள மாதிரியே இருந்துச்சான், அதாவது யார் பார்க்குறாங்களோ அவங்கள மாதிரியே இருந்துச்சான்ட்டு இந்த மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி போச்சான் வந்து சொல்லிட்டு இருப்பேன். இவங்க 3 பேரை பயந்துருவாங்க. அதாவது மசாவும் நேனி கசமா பயந்து போய் ஷின்சான் மேலே போய் ஒளிஞ்சுப்பாங்க. நம்ம தலைவன் மட்டும் பார்த்தீங்கன்னா எதையும் தாங்க வேண்டாம், என்ன வேணாலும் சொல்லுன்ற மாதிரி அப்படியே நிற்பான். அதுக்கப்புறம் கசமா வந்துட்டுனா போச்சன் பீலாலாம் விடுறியானோடனே போச்சனில் பீலாலாம் விடலை, காசு கோபையில் பேய் சுற்றுதுன்னு வேணா. உடனே கசமா சொல்கிற காசு கோபையில் பேய் சுற்றுது நாய் சுற்றுதுன்னு சொல்லிட்டு, ஏய் சும்மா இல்லடா இதெல்லாம் சும்மா உளுராய்க்குன்னு சொல்லி எல்லாரையும் வந்து பேரா இல்லைன்னு கசமா வந்து தைரியம் சொல்லி நம்ம வச்சிருவோம். அப்படியே அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா யோஷினாக்கா மேடம் வந்து பிரின்சிபல் சார் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ கேட்குறாங்க, பிரின்சிபல் சார் சம்மர் கேம்புக்கு ஏதோ சம்பா டான்ஸ்லாம் ஆட போகிறீங்களாமே உண்மையாவான்னு கேட்கும்போது பிரின்சிபல் சொல்லுவார், டான்ஸ்லாம் ஆட தான் போகிறோம், அதான் உனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாமேன்ட்டு. ஒன்று யோசினாக்கா மேடம்ல யார் சொன்னால் சம்பா டான்ஸ் ஆட விருப்பம் இல்லைன்னு எனக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கா, நான் சம்பா டான்ஸ் ஆடியே தீருவேன், காஸ்டியூம்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குமே போட்டு நான் ஆடியே தீருவேன்னுவாங்களா. இதை மான்சுதாக்கா மேடம் வந்து கேட்டுறாங்க. அப்போ ஜன்னல் எட்டி பார்த்துட்டு, ஏய் அப்போ என்ன சொன்னேன் என்கிட்ட சம்பா டான்ஸ் ஆகுது அது ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி போனேன், இப்போ என்னன்னா சம்பா டான்ஸ் ஆடுவேன்னு சொல்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் நம்மது. யோசினாக்கா மேடம்லாம் நான் எத்தனை வேணாலும் நினச்சிப்பேன், உனக்கு என்னன்னு கேட்கும்போது மான்சுதாக்கா மேடம் இது கூட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ யோசினாக்கா மேடம் போகிற மாதிரி போயிட்டு அப்படியே கதவு சாத்திட்டு, பிரின்சிபல் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சாரோட கையை வந்து தொடராங்க. அப்போ அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டாக மாறுது. யோசினாக்கா மேடம் ஒரு செகண்டில் சந்திரமுகியாக மாறுறாங்க, அதாவது பேயாக மாறுறாங்க. பிரின்சிபலையும் பேயாக மாற்றுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு கசமாவோட வீட்டை வந்து கட்டுறாங்க. கசமாவோட அம்மா வந்து காதில் பாட்டை கேட்டுக்கின்னு கையில் வந்து கோய் கட்டி வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம கசமா வந்து டிவியில் ஜாலியாக மொய்பி உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைமில் ஒரு செகண்ட் அவங்க அம்மா பேயாக மாறுறாங்க. சாதாரணமாக இருந்த அவங்க அம்மாவோட நாக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அடிக்கு வளருது. அந்த சிக்கனை அவங்க நாக்கால் பச்சையாக சாப்பிட்றாங்க. கசமா ஒரு கண்ணால் இப்படி திரும்பி அவங்க அம்மாவை பார்க்க ஒரு மாதிரி வினோதமாக தெரியுது. அம்மான்னு கேட்கும்போது மறுபடியும் கசமாவோட அம்மா நார்மலாக மாறிட்டு, இருடா உனக்காக தான் சவுத் அமெரிக்கன் ஸ்டைலில் பயங்கரமாக சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கசமாவை வந்து சமாளிச்சு விட்டுறாங்க. அப்படியே நம்ம ஷின்சானோட வீட்டை வந்து காட்டுறாங்க. ஷின்சான் அவங்க அப்பாவும் சேர்ந்து டிவி பார்த்துருக்காங்க. டிவிலையும் பார்த்தீங்கன்னா சம்பா டான்ஸ் தான் போயிட்டுருக்கு. அப்படியே அடுத்த நாள் பொழுது வந்து விடுது. ஸ்கூலில் வந்து காட்டுறாங்க. அப்போ பிரின்சிபலோட நயல் வந்து ஜன்னல் வழியாக தெரியுது, அவர் சம்பா டான்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காரு. அந்த டைமில் கிளாஸ் ரூமை வந்து காட்டுறாங்க. கசாமா அமைதியாக சமுத்தா உட்காந்துட்டு இருக்கான். அப்போ யோஷினாக்கா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா போட் பின்னெல்லாம் எடுத்து எதையோ மாட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பின் வந்து அவங்களோட ஷூக்குள்ளே விழுந்துருது. அப்போ கசாமா பார்த்து அந்த பின்னை எடுக்கலாம்னு வரும்போது யோஷினாக்கா மேடம் வந்து ஷூவை போடுறாங்க. போட்டு பின் வந்து காலில் குத்துனது கூட தெரியும். யோஷினாக்கா மேடம் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. இது பூ மேலே நிற்கிற மாதிரி கசாமா கேட்பான், மேம் பின் காலில் குத்துச்சு உங்களுக்கு வலிக்கலையாண்டு. யோஷினாக்கா மேடமில் ஏதோ சொல்லி கம்பி காட்டுற கதையெல்லாம் உங்களுக்கு சமாளிப்பாங்களா. அப்போ பிரின்சிபல் சார் உள்ளே வந்து கதவு லாக் பண்ணுறாரு.
கசமாவை நோக்கி யோசனக்கா மேடமும் பிரின்சிபல் சாரும் போகிறாங்க. தலையை திருப்பிக்கிட்டே கசமாவை தூக்கி அவனே வந்து கோஸ்ட்டாக மாற்றலாம் ட்ரை பண்ணுறாங்க. தூக்கி வச்சுட்டு கண்ணுக்கு நேராக பார்க்கும் போது நம்ம தலைவாங்க வந்துட்டு, டேய் என் ஃப்ரெண்டை பிடிச்சி என்னடா பண்ணுறீங்க, ஓ நீங்களாம் ட்ரையாங்கல் கேம் விளாட்றீங்களா, வேற லெவல் போன்றாங்க. உடனே பிரின்சிபலில் இந்த பையன் வந்து கெடுத்துட்டான், உன்னை இன்னொரு நாள் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கசமா வேற விட்டு அவர் மட்டும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸோ பார்க்கில் மீட்டிங் போகிறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, இப்போ இங்கே யாருமே நார்மலாக இருக்கிறதே இல்லை, மற்றவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க டூப்ளிகேட்டாக தான் இருக்கிறாங்க. அதாவது அவங்க கோஸ்ட் தான் அப்படி சொல்கிறாங்க, நம்ம அம்மாலாம் கூட மாறிட்டாங்கன்ட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நேனி வந்து சொல்கிறேன் எங்கள் அம்மா கூட மாறிட்டாங்களேன்ட்டு. மசா வந்து கதறான், கசாமா வந்து ஒத்துக்க மாட்டான். என்ன பண்ணுறது, ஒத்துக்கலாம்னு தானே உண்மை. அடுத்து நம்ம ஷின்சானோட வீடை வந்து காட்டுறாங்க. ஷின்சானோட ஃபேமிலி இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மிக்ஸி வந்து சொல்கிறாங்க, ஒருவேளை ஹாரி நீங்கள் தான் டூப்ளிகேட்டாக இருப்பீங்களோட. அப்போ ஹாரி வந்து சொல்கிறாரு, ஒருவேளை மிக்ஸி நீ தான் டூப்ளிகேட்டாக இருப்பியோன்ட்டு. இவங்க ஃபேமிலி இவங்களுக்குள்ளே யார் அந்த டூப்ளிகேட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே கசமாவோட வீடை வந்து காட்டுறாங்க. கசமா அவங்க அம்மா போய் பார்க்க கண்ணாடி முன்னாடி நின்றுன்னு சம்பா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய்ட்டு, அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை விட்டு போயிடாதீங்க கட்டி பிடிச்சிட்டு இருப்பானா. ஒரு செகண்ட் அவங்க அம்மா வந்து பேயா மாறுவாங்க. பையன் கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால அவன் பார்க்க மாட்டான். அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியோட ஃபேமிலி வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போவாங்க. ஹீமாவரி மிக்ஸியும் மட்டும் தனியாக போவாங்க. அதாவது ஷாப்பிங் மாலே பிரிஞ்சு போவாங்க. ஷின்சான் ஒரு பக்கத்தில் போவாங்க, ஹாரி ஒரு பக்கத்தில் போவாங்க. இதே ஷாப்பிங் மாலில் தான் மிக்ஸியோட டூப்ளிகேட்டோ ஹீமாவோட டூப்ளிகேட்டோ சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு அக்காவை வந்து காட்டுறாங்க. அந்த அக்கா கையில் ஒரு கிளாக் வச்சு அதில் 4ன்றதை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஷின்சான் போய்ட்டு அந்த அக்கா கிட்ட வந்து பழக்கம்போது என்ன பண்ணுவான் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து வராங்க. அதாவது கோஸ்ட் டூப்ளிகேட் மிக்ஸி வந்து வராங்க. வந்துட்டு ஷின்சான் கிட்ட வழக்கமாக பேசுறதோட கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாங்க. ஷின்சான் நீ என்ன வேணுமோ வாங்கிக்கொண்டு. அப்போ ஷின்சான்ல, தாயே நீங்களே இந்த வார்த்தையை சொன்னது, தோ போகிறேன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஸ்வீட் இருக்குன்னு தெரியும். பார்த்தா ஸ்வீட்டே இருக்காதா. ஒன்றே மிக்ஸியில் ஸ்வீட் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, வா போகலான்னு ஷின்சான் இழுத்துட்டு போவாங்களா. ஷின்சானில் எங்கள் அம்மா எதை சொல்கிறாங்க கேட்டு போகலான்னு போகும்போது லைட்டாக ஒரு கண்ணில் இப்படி திரும்பி பார்த்தா ஆப்போசிட் சைடில் மிக்ஸி ஹீமா வரையும் போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஷின்சான் யோசிப்பான், அது எங்கள் அம்மானா அப்போ இது யாருன்ட்டு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சொன்னேன் அந்த அக்கா வந்து பறந்து வந்து அந்த மிக்ஸி ஒரு குத்து ஒன்று விடுவாங்க. விட்டோன்னே அந்த மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டூப்ளிகேட் மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா பேயாம ஒரு கை கால் பல்லுகள்லாம் முளைச்சி ஒரு மாதிரி வெறித்தனமாக சண்டை போடலாம். அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா குத்து விட்டு அந்த மிக்ஸியை வந்து ஓட விட்டுருவாங்க. அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் ஒன்று காட்டுவாங்க. அந்த விசில் அந்த அக்கா எடுக்கலான்னு போவாங்க. அப்படியே அடுத்த சீனை வந்து காட்டாங்க. அடுத்த சீனில் மிக்ஸி வந்து சொல்கிறாங்க, ஹாரி நான் என்ன மாதிரி ஒருத்தவங்க அந்த மாலில் பார்த்தேன்ட்டு. ஹாரி வந்து சொல்லுவார், ஒரு வேளை அந்த ரூமர்லாம் உண்மையாக இருக்குமோன்ட்டு. அப்புறம் ஹாரி வந்து சொல்லுவார், சரி நான் வேலைக்கு போகிறேன்ட்டு. உடனே மிக்ஸில் நீங்கள் வேலைக்கெலாம் போக வேணான்வாங்களா. ஹாரியில் எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஏதாச்சும் முக்கியமான விஷயம்னா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹாரி கிளம்பிடுவார். ஷின்சான் ஏதாச்சும் நீ லீவ் போட வைக்கலாம்னு நினைப்பாங்க மிக்ஸி. ஆனால் இன்னைக்கு பார்த்து நம்ம தலைவர் இருக்கானே காலையிலே பல்லைகள்லாம் தேய்ச்சி பாத்ரூமத்துலாம் போயிட்டு வந்து குளிச்சுட்டு பக்காவாக ஸ்கூலுக்கு ரெடியாக இருக்கான மிக்ஸியில். இவன் நம்ம பையனாச்சே நேரம் கட்ட நேரத்தில் சொதப்ப தான் செய்வான்னு சொல்லிட்டு ஷின்சானும் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போனால் எல்லாருமே வந்து சம்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஷின்சானில் என்ன வாழ்க்கடா இதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு கேசட் இருக்குது. அதை எடுத்து அங்கே இருக்கிற டேப் ரெக்கார்டில் போட்டு ஒரு பாட்டு ஒன்று ஓடுது. அதுதான் வந்து சம்பா பாட்டு. அந்த சம்பா பாட்டை கேட்டு எல்லாம் வந்து சம்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுறாங்களா. ஒரு சில பேர் மட்டும் தான் ஆடாமல் இருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம தலைவனுக்கு புரியுது, ஆடுறவங்களாம் வந்து டூப்ளிகேட், ஆடாதவங்க தான் வந்து ஒரிஜினாலிட்டி. யார் ஆடலன்னு பார்த்தா மான்சுசாகா மேடம், அகியோ மேடம், ஒரு சில பசங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே சம்பா டான்ஸை வெறித்தனமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பாதிக்கப்படாத ஷின்சான் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் மான்சுசாகா மேடம் அகியோ மேடமும் தப்பிக்கலான்னு பார்ப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகியோ மேடம் ஐச்சனோட பாடி கார்டு வந்து இங்கே வா நான் உன்னை காப்பாற்றுறேன்னு பாசமாக கூப்பிடும்போது அகியோ மேடமில் அப்படியாவது நான் வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க விரிச்ச வலையில் அவங்க மாட்டிப்பாங்க. அதாவது அகியோ மேமோட டூப்ளிகேட் வந்து அகியோ மேம் வந்து பிடிச்சிடறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மான்சுசாகாவும் 5 பசங்களும் மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த 5 பசங்க வேற இல்லை, ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்களாம் தப்பிக்கலான்னு போகும்போது பிரின்சிபல் வந்து நடுவில் நிற்கிறாரு, தாண்டி போங்கடா பாப்பன்ட்டு. மான்சுசாகா மேடம்லாம் பசங்களை நான் மாட்டோம்ல பரவாயில்ல நீங்கள் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கூட சிங்கிள் செய்யறதுக்கு ஒத்த ஆளாக போய் கிளம்பி பிரின்சிபல் கிட்ட அவங்க வேணும்ட்டு போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ தான் பசங்களால் தப்பிக்க முடியும்ட்டு. பசங்களால் ஐயோ மேம் உங்கள் தியாகத்துக்கு ஈடு இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பசங்க அங்கேருந்து ஓடுறாங்க. அப்படியே அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரியை வந்து காட்டுறாங்க. ஹாரி வந்து ட்ரெயினில் யோசிச்சுக்கிட்டே வராரு. அவர் என்ன யோசிச்சுட்டு வராருன்னா ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. ஹாரி வந்து ஒரு கவரை ஒரு ஸ்கேல் வச்சு கீக்கலான்னு பார்க்குறாரு. நல்லா ஷார்ப்பான ஸ்கேல். அவர் கீக்கும் போது கை தவறி ஸ்கேல் ஏரில் பறந்து காவா குச்சியோட நடுமாண்டையில் போய் குத்திடுமா. அப்போ ஹாரி ஒரு ஷாக்கான விஷயத்தை பார்ப்பாரு. நடுமாண்டையில் ஸ்கேல் இறங்கினா காவா குச்சி கல் மாதிரி நிற்பார். ஹாரி இதை பார்த்துட்டு புரியுது, இது காவா குச்சியோட டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். சுத்தமாக அவனுக்கு வலிக்கவே இல்லை. அப்புறம் சுற்றி பார்த்தா எல்லாருமே அந்த இடத்துல டூப்ளிகேட்டாக இருப்பாங்களா. அவர் போகிற ட்ரெயின்லையும் எல்லாருமே டூப்ளிகேட்டாக தான் இருப்பாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஷின்சானை காட்டுறாங்க. பார்க்கில் ஒரு ஷெட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, சுற்றி பார்த்தா எல்லாருமே டூப்ளிகேட்டாக இருக்காங்க. என்ன வாழ்க்கை எதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கசமால நான் வீட்டுக்கு போக தாண்டா போகிறேன், எங்கள் அம்மாலாம் மாறி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கசமா மட்டும் அந்த கூட்டத்துலேருந்து அவங்கள விட்டுட்டு தனியாக கிளம்பிடுறான். அடுத்து ஹாரியை வந்து காட்டுறாங்க. ஹாரி வந்து ட்ரெயின் விட்டு இறங்கிடுறாரா. இறங்கிட்ட பிறகு எதிரில் காவா குச்சி நிற்கிறான். எங்கே பாரு ஹாரியில் வீட்டுக்குன்றான். வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, இனிமேல் எங்கள் ராஜ்யம், என் தலைவன் வரப்போகிறான், ஒழுங்கும் என்கிட்ட வந்து சரண் அடைஞ்சிருன்னு. ஹாரியில் யாரை பார்த்து சரண் அடைய சொல்கிறேன், நான்லாம் வாய்ப்பே இல்லடான்னு சொல்கிறாரா. காவா குச்சி என்ன பண்ணுறான், மண்டையில் பார்த்து இறங்கி இந்த ஸ்கேலை ஃபுல்லாக இறக்கிட்டு இருட்டா அவனை அடிக்க வரணும் போது ஹாரியில் நானும் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஹாரி அடிக்கலான்னு வராரு. அப்போ காவா குச்சிக்கு பாடி கார்டாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் மாஸ்க் போட்டுன்னு வந்துடுறாங்களா. ஹாரியில் சண்டைலாம் செய்ய முடியாது, ஓட வேண்டியதான் சொல்லிட்டு ஹாரி அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே நம்ம ஷின்சான் வந்து காட்டுறாங்க. ஷின்சானில் என்ன பண்ணுறது, பசி வேறு எடுக்குது,
அங்கங்கே சுற்றி பார்த்தாலும் டூப்ளிகேட்டாக இருக்கிறாங்க. என்ன தான் வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு சரி புலம்பிலாம் ஒன்றும் ஆகாது, வாங்க பசி தான் முக்கியம், வீட்டுக்கு போய் தொலைவோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மனசை தினம் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. முதல்ல நம்ம கசாமா வந்து காட்டுறாங்க. கசாமா அவன் வீட்டுக்கு போய்ட்டு மாம்ஸ்ன்றான். அம்மா வராங்க, வாப்பா கசாமா சொல்லணும்னு பாசமாக கொஞ்சம் போது கசாமாவோட மனசு பட்டர்ஃப்ளை பறக்குது. அப்பா எங்கள் அம்மா மாறலன்ட்டு. அப்போ கசாமாவோட அம்மாவுக்கு பின்னாடி டூப்ளிகேட் கசாமா வரான். கசாமா பயப்படுறான், ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்ட்டு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் பார்க்கை வந்து காட்டுறாங்க. பார்க்கில் பார்த்தீங்கன்னா எந்த பசங்களும் போகாமல் நின்று ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்களா. என்ன தான்ப்பா இங்கே நடக்குதுன்னு பார்த்தா நேனி சொல்கிறா, கைஸ் வீட்டுக்கு போகலாம், வீட்டில் யாராச்சும் டூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே இந்த பார்க்குக்கு வந்துடலான்ட்டு நேனி வந்து சொல்லுவாளா. பிளான் சூப்பர், வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போவாங்க. அப்போ ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்பார். ஓடி வீட்டுக்கு வந்துட்டு மிக்ஸி நிலமெல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் கரெக்டாக இருக்கியா, ஏதாவது பிரச்சனையா, ஆம்பா சின்சான் எங்கன்ட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்பாரு. அப்போ மிக்ஸியில் ஒரு நிமிஷம், உங்கள் கூட தானே சின்சான் குளிக்கிறான் போது பாத்ரூமை பார்த்தா டூப்ளிகேட் ஹாரி கூட சின்சான் குளிச்சுட்டு இருப்பானா, டூப்ளிகேட் சின்சான் தான் அது. உடனே ஹாரியில் அந்த டூப்ளிகேட் ஹாரியை வந்து அடித்து ஓட விட்டுருவார், போய் தொலை யார் வீட்டில் வந்து சீனை காட்டுறேன்ட்டு. அப்போது மிக்ஸி வந்து ஹாரி கொஞ்சம் வெளியே பாங்கன்னா ஒரு கார் இருக்குது, காருலேருந்து காவா குச்சி வெளியே வராரு. கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்ட்ஸ் வந்துருக்காங்க காவா குச்சை பாதுகாக்கிறதுக்கு. அப்போ ஷீரோ வந்து ஹாரியை பார்த்து பயங்கரமாக கொலைக்குது. அப்போ மிக்ஸியில் ஹாரியை பற்றி ஷீரோ கொலைக்குது, என்ன இது டூப்ளிகேட் ஹாரின்னு நம்ம சின்சான் யாரும் சொல்லுவானா. உடனே ஷீரோ பாஞ்சிருந்து ஹாரியை கடிக்கலான்னு பார்க்கணும், ஹாரியை கடிக்காம சின்சானை பார்த்து குலைச்சிட்டு ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ்லாம் போட்டு காட்டுமா. அப்போ தான் உங்களுக்கு புரியுது ஹாரி வந்து ஒரிஜினல் தான், சின்சான் தாங்க டூப்ளிகேட்னு சொல்லிட்டு சின்சானை டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சோன்னே அந்த டூப்ளிகேட் சின்சான் அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறான். இப்போ கதையில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன ஹாரி மாதிரி ஒருத்தன் வந்தாலும் அவனா பண்ணானா வேகமாக ஒரு கார் எடுத்துக்கிட்டு சின்சானோட வீட்டுக்கு இடிச்சிட்டு உள்ளே வந்துடுறான். ஹாரியில் ஐயோ லோன் வாங்கி கட்டின வீடு போச்சுட்டு ரொம்ப கதற டைமில் இந்த பக்கம் காவா குச்சோட ஆளுங்க வந்து உள்ளே வந்துடுறாங்க. ஹாரியில் இப்படி போனால் அவன் அப்படி வந்தால் இவன் எங்கடா போகிறதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க டைமில் இந்த பக்கம் சிவர் உடச்சுன்னு ஒரு பெரிய வண்டி வருது. ஹாரியில் என்னடா பக்கமாக ஆள் வரீங்களா என்னடா பண்ணுன்னு பார்க்கும்போது அந்த வண்டியில் கொஞ்சமாக ஜன்னல் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த ஜன்னல் கேப்பில் ஒரு தலை தெரியுது. யார் தலைன்னு பார்த்தா நம்ம தலையோட தலை தான். சின்சான் வந்து நைனா சௌக்கியமானு கேட்குறான். ஹாரியில் ஏதோ ஒரு வண்டி வந்துருக்கா மிக்ஸி யாரெல்லாம் சொல்லிட்டு இங்கெல்லாம் அந்த வண்டிக்குள்ளே ஏறாங்க. பார்த்தா அந்த வண்டிக்குள்ளே ஸ்டார்டிங்கில் டூப்ளிகேட் மிக்ஸி ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு பொண்ணு வந்து அடிப்பால, அந்த பொண்ணும் அந்த வண்டிக்குள்ளே தான் இருக்கிறா. இவங்களாம் பார்த்து பேசிக்கும் போது அந்த பொண்ணு வந்து சொல்வா, எல்லாரும் டூப்ளிகேட்டாக மாறிட்டாங்க, இன்னும் நம்ம கொஞ்சம் பேர் தான் இங்கே பாக்கி, மற்றது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒருத்தவன் இருக்கான், அமிங்கோ சுசுகி, இவனால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனைன்னு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அடுத்து அந்த பார்க்கை வந்து காட்டுறாங்க. அந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேனி, மசவ், போ இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க அம்மா டூப்ளிகேட்டாக இருக்கிறத பார்த்துட்டு முகம்லாம் கொடூரமாக பேய் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு பார்க்கில் சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து கசாமா வரான், இல்லை டூப்ளிகேட் கசாமா வரான். அவன் பின்னால் ஏகப்பட்ட அடியாட்களோ வராங்க. ஏன்னா நேனி மசவ் போவை பிடிக்கலான்ட்டு இவங்க வந்து பதற டைமில் நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்துன்னு வந்து இவங்க 3 பேரை காப்பாற்றிட்டு எல்லாம் சொல்கிறாங்க இந்த ஊர் விட்டு போகிறது தான் ஒரே வழின்ட்டு. ஊர் விட்டு போகலான்னு பார்த்தா எல்லா இடமும் அந்த அம்மிங்கோட ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கு முழிக்கும் போது. இப்போ போ வந்து சொல்கிற காசுக்கப்போ மலைக்கிட்ட ஒரு ரோடு பார்த்து அந்த ரோடை பிடிச்சி போனால் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ரோடை பிடிச்சி போகிறாங்க. ஆனால் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு, அவன் வரான் இவன் வரான் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி சாமையாக ஓட்டிகிட்டு போகிறா. ஒரு கட்டத்தில் அந்த வண்டியை வந்து எல்லோரும் லாக் பண்ணிடுறாங்க, யாராலையும் தப்பிக்கவே முடியல. அப்போ அந்த லேடி மட்டும் தப்பிச்சு போகிறா. ஷின்சானும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அம்மா அப்பாவை கூட மாட்டிக்கிறாங்க. ஷின்சானை பிடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா வில்லனோட இடத்துக்கு வந்து இட்டுட்டு போகிறாங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமான ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியில் லிஃப்ட்லாம் வச்சு கீழே இறக்கிட்டு போகும்போது ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் கைதி மாதிரி பின்னாடியே வராங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க, ஏகப்பட்ட க்ளோன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து ஒரு மிஷினில் போகும்போது யாரோட உருவத்துக்கு மாறுமோ அவங்களோட உருவமாக மாறி அந்த க்ளோன்ஸ்லாம் அப்படியே வெளியே வருது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து பயங்கரமாக பேஜார் ஆயிடுறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து என்ட்ரி கொடுக்குறான். எல்லாருமே வில்லனே நோக்கி பார்க்குறாங்க. இவனோட பிளான் என்ன தெரியுமா, எதனால தெரியுமா இதெல்லாம் பண்ணுறான். அவனுக்கு வந்து சம்பா டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மக்கள் நிறைய பேருக்கு சம்பா டான்ஸ் பிடிக்க மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் யோசிச்சுக்கா மேடம் சொன்னாங்களே சம்பாவாதி ஏதாவது நாளா ஆட மாட்டேன்னு, இந்த மாதிரி தான் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவனுக்கு இந்த டான்ஸ் எவனுக்குலாம் பிடிக்குது அவனெல்லாம் நம்ம தூக்கிட்டு அவனு பதில் இவனை மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை தயாரிச்சு விடணுன்ட்டு தான் அவனோட பிளான். அதனால தான் ஏகப்பட்ட டூப்ளிகேட்டை தயாரித்து ஆள் மாறாட்டம் வந்து பண்ணிட்டு இருந்தான். ஹாரி என்ன தெரியுமா சொல்கிறார், இப்போ போதும் நிறுத்தியா இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது மிக்ஸி கிட்ட அந்த அம்மிங்க என்ன தெரியுமா சொல்கிறா, ஹேய் உன் புருஷனே ஒரு டூப்ளிகேட்டுன்னும் போது மிக்சியில் பார்க்க வெத்தலைப்பா யாரை ஏமாத்துறா அதெல்லாம் கிடையாதுன்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜாக்கி வந்து என்ட்ரி தரா. ஜாக்கி யாரையும் இல்லை, அந்த பொண்ணு தான் வந்து ஜாக்கி. அவள் வந்து பார்த்தியா கையில் கன்னோட காட்ஸோட வராளா. நீங்கள் யோசிப்பீங்க அவகிட்ட திடீல்ட்டே அது கன்று திடீல்ட்டே அது காட்ஸு எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்தாண்டி. இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சானா ஷீரோட உதவி மூலமாக தான் கண்டுபிடிச்சிருப்பா. கன்னு எதுனா அவள் ஒரு போலீஸ்னு வச்சுக்கோங்க. அதனால தான் அவகிட்ட கன்னு காட்ஸ் எல்லாமே இருக்குது. அவள் வச்சுருக்க கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒரு லிக்விட் வரும். அந்த லிக்விட் வந்து டூப்ளிகேட் மேலே பட்டா அவங்க வந்து கரைஞ்சிடுவாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி வந்து அமிங்கோ கிட்ட பேசுகிறா. குளோனிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம், அதனே கேடுகட்ட விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு நான் உன்னை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவேன்ட்டு வந்து அமிங்கோ வந்து மிரட்டிட்டு இருக்கா.
அடுத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருந்த அந்த பிங்க் லிக்விட் வந்து எல்லார் கையிலையும் வந்து தெளிச்சு விடும். எல்லார் கையிலையும் நான் குளோனாக மாறாத ஷின்சான் கையிலையும் அவங்க அப்பா அம்மா கையிலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கையிலையும் மட்டும் இவங்க கிட்ட வந்து சொல்கிறா, இப்போ நீங்கள் யாரை தொட்டிங்கனாலும் அவங்க வந்து கரைஞ்சிருவாங்க. ஸோ ஒரிஜினல் மக்களை போய் காப்பாற்றுங்கன்ட்டு இவங்களும் அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக போய் தேடுறாங்க. ஒரிஜினல் மக்கள் எங்கன்ட்டு அந்த ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணும்போது ஒரு ரூமில் ஏகப்பட்ட மக்கள் சம்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா. எல்லாமே வில்லனோட செயல். இந்த சம்பா டான்ஸை போட்டு இவங்க எல்லாரையும் ஆடிட்டு வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்களாம் இவங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஃபேமிலியோட சேர்ந்துட்டாங்க. இப்போ மசா அவங்க அம்மா பார்த்துட்டு போயிட்டு, அம்மா நான் உங்களை காப்பாற்றிட்டேன்ட்டு ரொம்ப ஆறுதலாக வந்து ஜாலியாக அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி கூட ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஹேரி என்ன தெரியுமா பண்ணுற, காவாக்குச்சி மண்டியை பார்த்து ஸ்கேல் இருக்கா காட்டு வண்டி ஸ்கேல் இருக்கான்னு தேடி பார்க்குற ஸ்கேல் இல்லை. அப்பா ஒரிஜினல் காவாக்குச்சி தான் நினச்சி கொஞ்சம் பெருமூச்சு விட்றாரு. ஒரு வழியே இந்த பிரச்சனை முடிய போகுதுன்ட்டு இப்போது அமிங்கவும் ஜாக்கியும் நேருக்கு நேர் வந்து மோதிக்கிறாங்க. அப்போது ஜாக்கி வந்து சொல்கிறா, எனக்கு பேர் நீ பண்ணதை நான் ரொம்ப தப்புன்னெலாம் சொல்லலை. சம்பா டான்ஸ் ஆடலாம், அது அவங்களோட விருப்பம். நீ கட்டாயம் தான் படுத்தக்கூடாது. சம்பா டான்ஸ் நான் தப்புன்னு சொல்லலை, அவங்க விருப்பப்பட்டா அவங்க ஆடட்டும்னு சொல்லிட்டு ஜாக்கி வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ சொல்கிறா அமிங்கோ, உன்னை நான் டான்ஸ் ஆடியே தோக்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு டான்ஸ் போட்டி ரெடி ஆகிறாங்க. யார் வந்து டான்ஸ் ஆடுறத ஃபஸ்ட்டு நிற்கிறாங்களோ அவங்க வந்து தோற்றதான் அர்த்தம். இவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. நேரமாக ஜாக்கியால் டான்ஸ் ஆட முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. அப்போ நம்ம தலைவன் வந்து அவன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். தலைவன் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு எல்லாரும் குதூகலமாயிட்டாங்க. ஷின்சான் டான்ஸராக நம்ம மட்டும் என்ன ஜாக்கிக்கு சப்போர்ட் பண்ணுறதோ நம்மளும் டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் ஒத்தால ஆடிட்டு இருக்கா எதிர்த்து. யாரு? அமிங்கோ. அப்போ பார்த்தீங்கன்னா அமிங்கோட ஒரு ஆள் வந்து ஒரு குண்டை சுடுறான். அந்த குண்டு வந்து பார்த்தீங்கன்னா அமிங்கோ இருக்க ஸ்டேஜை வந்து உடச்சிது. அமிங்கோ வந்து கீழே விழுறான். அதனால் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் வந்து ஆட முடியல. மற்றவங்களாம் டான்ஸ் ஆடுறத பார்த்து அவன் தோல்வியை வந்து ஒத்துக்கிறான். சரி தாண்டே. அவனுடைய உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் பொண்ணு மாதிரி இந்த வந்துட்டு பையன் மாதிரி மாறிடுறான். அப்போது எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா இது, யாரடா இவன்ட்டு. அப்போது ஜாக்கி வந்து சொல்கிறா, சம்பா டான்ஸ் உண்மையிலே ஒரு டல்ல டான்ஸ் தான், அதை நான் கண்டிப்பாக ஆடிட்டு தான் இருப்பேன் அப்பான்னு சொல்லுவாளா. இதை கேட்டு எல்லாருமே என்னது இவங்க 2 பேரும் அப்பா மகளா, என்னடா இங்கே நடக்குதுன்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி எதாக இருந்தால் என்ன, இப்போது அமிங்கோ வந்து திருந்துட்டான், நல்லவன் ஆயிட்டான். சம்பா டான்ஸ் ஆட சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டான். ஜாக்கியும் அமிங்கவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மக்களும் வந்து தப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன இருக்குது? அவ்வளோதான் guys, இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?